last time, yesterday, we did the question number 2. Sorry, the test number 4 in part 1. Today, we will look at question number 4 in part 1. Test number 4 in part 1. Right. So here we get into the lesson directly. Okay. Right. இந்த டெஸ்ட் நம்பர் 4 பொறுத்த வரையில யூசுவலி 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் இன் திஸ் பார்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 4ல வருடம் ஒரு 4 வகையான கேள்விகள் தான் திருப்பி வரும். நான் எப்பவும் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வந்து ஓலோவல் பேப்பர் எடுத்தாலும் இந்த 4 கேள்வியிலையும் ஒரு கேள்வியை தான் நாங்க எடுப்போம். எனவே நாங்க பயப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டின் நம்பர் 4 டெஸ்ட் நம்பர் 4க்கு கட்டாயம் இந்த 4ல ஏதாவது ஒரு கேள்வி தான் வரும். இந்த 4 பேட்டர்ன்ல 4 வகையான கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்விதான் ஷுவராகவே வரும். ரைட்? சவுண்ட் இல்லாம இருக்குதா? Now is it okay now? I think you can hear me properly. All right. Okay. அப்ப பாருங்க இந்த 4 கேள்வியும் தான் வருடம் மாறி வருது. எனவே we don't want to worry about the question. Right? We don't want to worry about the question. Right. முதலாவது இந்த 4வது கொஸ்டின்ல வரக்கூடிய ஒரு வகையான கேள்விதான் மெஷ் த டாபிக்ஸ். நான் உங்களுக்கு போக்கோல சொல்றேன், தலைப்புகளை மேட்ச் பண்றதுக்கு வரும், இணைக்கிறதுக்கு வரும். நான் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பரை செய்யக்கொள்ள சொல்லி தரேன் அதை எப்படி. இரண்டாவது வகையான ஒரு கேள்வி ஒன்று ஈக்குது கரெக்டிங் மிஸ்டேக்ஸ். கிராமட்டிக்கல் எரர்ஸோட, கிராமட்டிக்கல் பிழைகளோட, இலக்கண பிழைகளோட சில கேள்விகள் இருக்கும், வசனங்கள் இருக்கும். அதை நாங்க கிராமட்டிக்கலி கரெக்ட் பண்ணணும், சரி செய்யணும், அந்த பிழையை நிவர்த்தி செஞ்சு நாங்க எழுதணும். மூணாவது வகையான கேள்விதான் யூசிங் ப்ரப்போசிஷன்ஸ். ப்ரப்போசிஷன்ஸை நாங்க பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இன், ஒன், எட், ஃபார், டில், அன்டில். ரைட்? இதெல்லாம் வந்து ப்ரப்போசிஷன். அதே போல above, under, near, beside. ரைட்? இதெல்லாம் வந்து ப்ரொபோசிஷன்ஸ் நாங்க சொல்றோம். ப்ரொபோசிஷன் வேலை என்னன்னா ஒரு குறித்த பொருள் எந்த இடத்துல ஈக்குது என்றதை காட்டுறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், the cup is on the table. கப் மேசைக்கு மேல ஈக்குது. எனவே இந்த சென்டென்ஸ்ல ஒன்ன்றது ப்ரொபோசிஷன். அப்ப on the table என்னும் போது மேசைக்கு மேல என்று ஈக்குது. ரைட்? அதே போல the book is on the table. புக் வந்து டேபிளுக்கு மேல ஈக்குது. இதுவும் ஒரு ப்ரொபோசிஷன் தான். ஒன்ன்றதும் ஒரு ப்ரொபோசிஷன். எனவே அப்ப புக் எங்க ஈக்குதுன்னு காட்டுது. அப்ப ப்ரொபோசிஷன் மெயின் வேலை ஒரு பொருளோட பொசிஷன், அது எந்த இடத்துல ஈக்குது என்றதை காட்டுறது தான். அப்ப இந்த ப்ரொபோசிஷனை நாங்க பயன்படுத்த வேண்டி வரும் சில நேரம் இந்த டெஸ்ட் 4க்கு நாங்க ஆன்சர் பண்ணும் போது. அதே போல யூசிங் ப்ரோனவுன்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ப்ரோனவுன்ஸ் என்ன. There are 7 pronouns in English. 7 pronouns are there in English. Englishல 7 pronouns இருக்குது. I, you, he, she, it, we and they. இதுதான் இங்கிலீஷ்ல இருக்கிற pronouns. இதை நாங்க subjective pronouns, objective pronouns என்று வகை வகையாக வகைப்படுத்துவோம். அதே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி, ஒரு சப்ஜெக்டிவ் pronoun எங்க வரும், ஒரு objective. Salma, please mute your mic. Right. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன், ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் நாங்க ஒரு சென்டென்ஸ்ல எங்க போடணும், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் நாங்க எங்க போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ரைட்? இப்ப இந்த கரெக்டிங் மிஸ்டேக்ஸ் நாங்க பார்த்தோமே, ஃபெஸ்ட்டுக்கே பார்த்தோமே, இந்த கேள்வியில் ஒரு பகுதி வரும், சில நேரம் இருக்கிற பிழையை திருத்தி நாங்க சரியாக எழுத வேண்டி வரும். இந்த கரெக்டிங் மிஸ்டேக்ஸ் பகுதிக்கான சரியான விடையை கண்டுபிடிக்க குறித்த பிழையான சொல்லின் வேர்ட் ஃபேமிலியை நாங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷ்ல வேர்ட் ஃபேமிலி என்று ஒன்று இருக்குது. அந்த வேர்ட் ஃபேமிலியை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு சொல்ல பார்த்தா எங்களுக்கு தெரியணும்,
இந்த இந்த சொல் வந்து இந்த ஃபேமிலி. எங்களுக்கு இப்ப உலகத்துல தெரியும். எங்கட ஊர்ல உங்களோட ஒவ்வொரு ஊர்லயும் உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனை கண்டா உங்களுக்கு தெரியுமா இவர் இந்த ஃபேமிலி. உங்களோட கிளாஸ்மேட்ஸ்ல எல்லாரையும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். இவரு இந்த பாய் இந்த ஃபேமிலி. இந்த கேர்ள் இந்த ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இங்கிலீஷ்ல நாங்க என்ன செய்யணும்டா, பிழைகளை சரிப்படுத்தி எழுதுறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒரு வேர்ட குறித்த ஒரு சொல்ற வேர்ட் ஃபேமிலியை நாங்க கண்டுபிடிக்கணும். வேர்ட் ஃபேமிலியை நாங்க கண்டுபிடிச்சா தான் எங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிட்ட போகலாம். இந்த தியரியை நீங்க தலையில வச்சுக்கொண்டு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு எல்லா வேர்ட் ஃபேமிலியும் எனக்கு சொல்ல இயலாது. இப்ப டைம் இடம் கொடுக்காது. முக்கியமாக ஓ லெவல் பேப்பர்ல திருப்பி 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 கேள்வியாக கேட்கப்படுற சில வேர்ட் ஃபேமிலியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. இது மூணும் ஹேவ், ஹேஸ், ஹெட். ஹேவ், ஹேஸ், ஹெட். இந்த மூணும் ஒரே வேர்ட் ஃபேமிலி. இந்த மூணு பேரும் ஒரு ஃபேமிலி. இந்த மூணு வேர்ட்ஸும் ஒரே வேர்ட் ஃபேமிலி. ஹேவ், ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், they have. அப்ப ஹேவ் என்ற சொல் வந்து ஒரு ப்ளூரலான சொல்லுக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ என்று சொல்றது ஃபர்ஸ்ட் பர்சன். யூ என்று சொல்றது செகண்ட் பர்சன். they என்று சொல்றது தேர்ட் பர்சன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் நாங்க ஹேவ் என்றதை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் என்று சொல்றது எதுக்கு? ஹேஸ் என்று நாங்க சொல்லுவோம் சிங்கியுலருக்கு. உதாரணத்துக்கு தேர்ட் பர்சன் சிங்கியுலருக்கு. he has, she has, it has. I have என்னிடம் உள்ளது. You have உங்களிடம் உள்ளது. We have எங்களிடம் உள்ளது. They have அவர்களிடம் உள்ளது. ஆனால் he has அவனிடம் உண்டு. She has அவளிடம் இருக்குது. It has அதனிடம் உண்டு. அது கிட்ட இருக்குது என்று சொல்றதுக்கு நாங்க has போடுவோம். ரைட். இப்ப நாங்க இந்த he ஷீட்டும் அடுத்த நாள் சொல்லுக்கும் தானே ஹேவையும் ஹேஸையும் பிரிச்சு பிரிச்சு போடுறது டிஃபரெண்ட் ஆகிக்குது. அப்ப ஹெட் என்ன? ஹெட்ட பார்த்தா 7 ப்ரொனவுன்ஸுக்கும் ஹெட் தான் வரும். அதே போல இந்த ஹெட் என்று சொல்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சொல். ஹெட் என்ற சொல்லானது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சொல்லாகும். இதை நீங்க உங்களோட தலையில வச்சுக்கொள்ளணும். ஹெட் என்று சொல்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற சொல். ரைட்? while the have and has are using for present tense. ஹேவையும் ஹேஸையும் நாங்க பயன்படுத்துவோம் present tenseக்கு. ஹெட் நாங்க யூஸ் பண்றது past tenseக்கு. இதை நாங்க தலையில வச்சுக்கொள்ளணும் ஸ்ட்ராங்லி, வெரி ஸ்ட்ராங்லி. ரைட். உதாரணத்துக்கு எனக்கிட்ட ஒரு பூனை ஒன்று இருந்தா இப்ப இல்ல. எப்படி சொல்ற? I had a cat but not now. I don't have now. எனக்கிட்ட ஒரு பூனை ஒன்று இருந்துச்சு, செத்து போயிட்டு. It died. அப்ப நாங்க என்ன சொல்லணும்? I had a cat. எனக்கிட்ட ஒரு பூனை ஒன்று இருந்துச்சு. ஐ ஹெட் அ கார். எனக்கிட்ட கார் ஒன்று இருந்து இப்ப இல்ல. ஐ ஹெட். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பிரசன்ட் டென்ஸுக்கு நாங்க ஹேவையும் ஹேஸையும் மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி, ஹீ ஷீட்டுக்கு நாங்க ஹேஸ போடுற மாதிரி, பாஸ்ட் டென்ஸுக்கு ஹெட்டை நாங்க மாத்துறல்ல. பாஸ்டோ பிரசன்டோ இந்த ஹெட் இவர் மாறுறல். இவர் ஒரு புடிவாதக்காரர். இவர் மாறுறல்ல. டென்சஸ் மாறினாலும் இந்த ஹெட் சொல் வந்து மாறாது. பாஸ்டுக்கு ரைட் ஹெட்டை தான் போட்டு நாங்க எல்லாத்துக்கும். ஹீ ஷீட்டும் சரி, அடுத்த நாளும் சரி. ஐ ஹெட் எனக்கிட்ட இருந்துச்சு. யூ ஹெட் உங்ககிட்ட இருந்துச்சு. ஹீ ஹெட் அவனுக்கிட்ட இருந்துச்சு. ஷீ ஹெட் அவளிடம் இருந்தது. இட் ஹெட் அதுக்கு இருந்தது. வி ஹெட் எங்களிடம் இருந்தது. they ஹெட் அவர்களிடம் இருந்தது. எனவே இந்த ஹெட்ன்றது வந்து அது மாறாது. ஹீ ஷீட்டுக்கு அது மாறாது. அதே போல was were. ரைட். காணப்பட்டதுன்னு நாங்க தமிழ்ல சொல்ற இருந்தது என்று காணப்பட்டது. அதுக்கு நாங்க பயன்படுத்துற சொல்ல என்ன? was. ரைட்? was. ரைட்? கமல் was standing in the bus stop. என்ன? கமல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டிருந்தான். கமல் was standing. சாரா was standing. சாரா நின்று கொண்டிருந்தார். ரைட்? அப்ப சிங்குலருக்கு நாங்க was என்று பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ, யூ சிங்குலர், he she it மூணும் சிங்குலர். இதெல்லாம் சிங்குலர். அப்ப was. ரைட்? he was, she was, it was. ஆனால் ப்ளூரலுக்கு வந்தால் we were நாங்கள் இருந்தோம். they were அவர்கள் இருந்தார்கள். ரைட்? அதே போல நாங்க சொல்ற யூ ப்ளூரல் வைங்களே, நீங்க எல்லாரும் you were. ரைட்? you all students நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப
இன யூன்றது ப்ளூரலா பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே ப்ளூரல் யூக்கு நாங்க போடுவோம் யூவ. நீங்க எல்லாரும் இருந்தீங்க யூவ. ரைட்? திஸ் இஸ் ஹவ் வி வொர்க் வித் வாஸ் அண்ட் were. அப்ப வாஸ் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்ல போனா இதுதான் பாடம். நீங்க இதை ஸ்கூல்ல டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. ரைட். அடுத்தது இஸ் ஆ சிங்குலருக்கு நாங்க ஈஸ போடுவோம், ப்ளூரலுக்கு நாங்க ஆவ போடுவோம். சிங்குலருக்கு ஈஸ போடுவோம், ப்ளூரலுக்கு ஆவ போடுவோம். ஹீ ஷீ இட்டுக்கு நாங்க ஈஸ். ஹி இஸ் a டாக்டர், அவன் ஒரு வைத்தியர். ஷீ இஸ் a நர்ஸ், அவள் ஒரு நர்ஸ். இட் இஸ் a டாக், அது ஒரு நாய். அதே போல நாங்க ப்ளூரலுக்கு வந்தா we are children, ரைட்? நாங்க புள்ளைகள், நாங்க சின்ன புள்ளைகள். we are O level students, நாங்க O level students. they are teachers, அவர்கள் டீச்சர்கள். இது நான் உங்களுக்கு சிம்பிள் உதாரணத்தை சொல்றேனே, கிரேட் 1 2 உதாரணங்களை சொல்றேன். இந்த தியரியை நீங்க விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக தியரியை தான் நாங்க இதுல விளங்கணும். அதே போல இன்னொன்று டிகிரி, இது மூணுக்கும் நாங்க சொல்றது இங்கிலீஷ்ல ஆர்டிகல்ஸ் என்று சொல்லுவோம். இது மூணுக்கும் நாங்க சொல்ற ஆர்டிகல். இங்கிலீஷ்ல ஒரு மிக முக்கியமான மெயின் சப்ஜெக்ட், நிறைய பேரு கிளியர் இல்லாத ஒரு சப்ஜெக்ட். ரைட்? என்ன என்னென்ற பேச்சுக்கு இடம் வந்தாலே அதுக்கு நாங்க சொல்றது என்ன, வவல்ஸ் என்று சொல்லுவோம். இது வவல்ஸ் மட்டும் இல்லை, இது தேயோட சேர்த்து நாங்க இது மூணுக்கும் சொல்றது ஆர்டிகல்ஸ் என்று சொல்லுவோம். இது மூணுக்கும் நாங்க சொல்ற இங்கிலீஷ்ல உள்ள ஆர்டிகல்ஸ். இங்கிலீஷ்ல மூணு ஆர்டிகல்ஸ் தான் இருக்கிறது. ஒன்று ஏ, அடுத்தது என், அடுத்தது த. ரைட்? ஒரு வவல்ஸ் இல்லாத கொன்சனன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எழுத்துக்கள் 21 எழுத்துக்கள் இருக்குது கொன்சனன்ஸ். அந்த 21 எழுத்துக்கள்லயும் ஸ்டார்ட் ஆகிற சொல்லுக்கு முன்னுக்கு நாங்க ஏ என்று போடுவோம். 5 வவல் சீக்கிரம் ஏ, ஐ, ஓ, யூ, இ. நான் திருப்பியும் சொல்றேன். ஏ, ஐ, ஓ, யூ, இ. இந்த 5 எழுத்துலயும் ஏதாவது ஒரு எழுத்துல ஏதாவது ஒரு நவுன் ஸ்டார்ட் ஆகினால் அந்த நவுனுக்கு முன்னுக்கு நாங்க ஏ போட மாட்டோம். நாங்க என்ன போடுறது? நாங்க என்ன தான் போடுவோம். இந்த என்ன தான் நாங்க போடுவோம். பிகாஸ் வவல், அந்த 5 வவல் லெட்டர்ஸ்லயும் ஏதாவது ஒண்ணுல ஒரு சொல், ஒரு நவுன் ஸ்டார்ட் ஆகினா அந்த சொல்லுக்கு முன்னுக்கு ஒரு என்ற சொல்ல குறிக்கிறது நாங்க இந்த என்ன போடுவோம். அதே போல த என்று சொல்றது ஒரு நோன். நாங்க ஒரு 2 காரணத்துக்காக நாங்க பயன்படுத்துவோம். நாங்க 2 காரணத்துக்காக பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நாங்க சொல்ற ஒரு ஏற்கனவே நாங்க சொல்லி அறிமுகமாகின ஒரு பொருளை பத்தி பேசுறதுக்கு நாங்க தேய போடுவோம். உதாரணத்துக்கு சொல்ற, ஐ ரெட் அ புக் எஸ்டர்டே, நான் நேற்று ஒரு புக் வாசிச்சேன். தட் புக்ஸ் நேம் இஸ் ஹாரி பாட்டர், அந்த புக் பேர் ஹாரி பாட்டர். இப்ப நான் சொல்றேன், த புக் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அந்த புக் மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்ப அந்த புக் நான் இங்க எதை பயன்படுத்தினேன்? த என்ன சொல்ல பயன்படுத்தினேன். எங்கட பாசையில செல்ல போனா தே என்றது வந்து ஒரு 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 அறிமுகமான கணியன். ரைட்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நாங்க தே யூஸ் பண்ணுவோம். இது நாங்க தே யூஸ் பண்ற முதலாவது நோக்கம். தே யூஸ் பண்ற 2வது நோக்கம் ஒண்டிக்குது என்னண்டா, உலகத்துல எதெல்லாம் ஒன்று அண்டிக்குதோ அதுக்கெல்லாம் நாங்க தேய போடுவோம். உதாரணத்துக்கு த சன், சூரியன். அதே போல த மூன், சந்திரன். ஏண்டா ஒன்று தான். ஓகே? அப்ப இதெல்லாம் ஒன்று அண்டிக்குதோ உலகத்துல அதுக்கெல்லாம் நாங்க தேய போடுவோம். அதே போல இன்னொன்று தான் இந்த டூ டஸ் டிட் வேர்ட் குரூப். ரைட்? ஐ டூ, இதெல்லாம் ப்ரோனவுன்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்களை. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் இந்த தியரிஸை விளங்கினா இங்கிலீஷ்ல பயப்படாம இங்கிலீஷ் பேசவும் மேலும், எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை. ரைட்? நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறதில்ல, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசுறது விளங்குற, ஆனா ஏன் பேசலாண்டா இந்த பயம் அல்லது இதுல சரியான தெளிவு இல்லாது. அன்பார்ச்சுனேட்லி படிச்சு கொடுக்குற ஆளுக்கும் இது கிளியர் இல்லை நிறைய பேருக்கு, அன்பார்ச்சுனேட்லி. ரைட்? அப்ப டூ, நாங்க எதுக்கு டூவை போடுற, எதுக்கு டஸ்ஸ போடுற, அதுக்கு முந்தி நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த டூவும் டஸ்ஸும் பிரசன்ட் டென்ஸோட சம்பந்தப்பட்டது. டூவும் டஸ்ஸும் பிரசன்ட் டென்ஸோட சம்பந்தப்பட்டது. அதே சந்தர்ப்பத்துல டிட் என்று சொல்றது பாஸ்ட் டென்ஸோட, இருந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல். டிட் என்று சொல்றது பாஸ்ட் டென்ஸோட, இருந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட சொல். அப்ப பாஸ்ட் டென்ஸ் தவிர்ந்த எந்த டென்ஸுக்கும் நாங்க டிட் என்ற சொல்ல ஒரு நாளும் போட மாட்டோம். அத இந்த தியரி நீங்க விளங்கிக் கொள்ளணும். ரைட்? உங்களோட ஆன்சர்ல நீங்க பாஸ்ட் டென்ஸோட சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் டிட்ட போடணும். ஏன்? டிட்ன்றது எப்பவுமே பாஸ்ட் டென்ஸோட ஒர்க் பண்ற ஒரு சொல்.
ஆனால் டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸோட ஒர்க் பண்ற இரண்டு சொற்கள். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் பேசிக்கலி அடிப்படையில. ஐ ரிப்பீட், டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல். பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்திரமே நாங்க டிட்ட பயன்படுத்துவோம். டூவும் டஸ்ஸும் நாங்க ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்துறது. டூவும் டஸ்ஸும் நாங்க ப்ரெசன்ட் டென்ஸுக்கு சம்மந்தப்படுத்துறது பயன்படுத்துறது. டூ அண்ட் டஸ்ஸையும் நாங்க ஒரு நாளும் பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்த மாட்டோம். யாராவது பயன்படுத்தினா அது பச்சை பிள்ளை. உங்களோட பேப்பர்ல நீங்க பாஸ்ட் டென்ஸுக்கு டூவையோ டஸ்ஸையோ போட்டால் உங்களுக்கு ஒரு நாளும் மார்க்ஸ் கிடைக்காது. ரைட். இப்ப அந்த 7 ப்ரொனவுன்ஸ்ல எதுக்கு நாங்க டூவை போடுறது? உதாரணத்துக்கு ஐ டூ நான் செய்கிறேன், யூ டூ நீங்க செய்றீங்க, வி டூ நாங்க செய்றோம், they do அவர்கள் செய்றாங்க. ஐ டூ நான் செய்றேன், யூ டூ நீங்க செய்றீங்க, வி டூ நாங்க செய்றோம், they do எஸ் tell me. Hello, anybody call me? யாராவது பேசுனீங்களா? நிஹாம்? எஸ் பிரதர். sorry sir. ஓகே 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 ரைட். அப்ப பாருங்க, டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பாவிக்கிறது. உதாரணத்துக்கு ஐ டூ நான் செய்றேன், யூ டூ நீங்க செய்றீங்க, they do அவர்கள் செய்றாங்க, we do நாங்க செய்றோம். இப்படி 4. அதே போல சாரி 3 4. டஸ் நாங்க எதுக்கு பயன்படுத்துறது? டஸ் நாங்க பயன்படுத்துற he she itக்கு மட்டும்தான். he does அவன் செய்றான், she does அவள் செய்றாள், it does அது செய்கிறது. இப்படி he she itக்கு மட்டும்தான் நாங்க இந்த டஸ் பயன்படுத்துவோம். ரைட். இது பிரசன்ட் டென்ஸ் தானே. நான் செய்றேன், நீங்க செய்றீங்க, நாங்க செய்றோம், அவர்கள் செய்றாங்க, அவள் செய்றாள், அவன் செய்றான், அது செய்கிறது. பிரசன்ட் டென்ஸுக்கு தானே. இப்ப இது டிட்ட நாங்க பாஸ்ட் டென்ஸுக்கு போடுவோம். இதே இந்த ஹெட் டே தியரி தான். ஹெட் எப்படி 7 ப்ரொனவுன்ஸுக்கும் ஹெட்டாக இருக்குதோ பாஸ்ட் டென்ஸுக்கு, அதே மாதிரி தான் இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்க பயன்படுத்துற டிட்டும் 7 ப்ரொனவுன்ஸுக்கும் டிட் தான் பாஸ்ட் டென்ஸுக்கு. உதாரணத்துக்கு நான் செஞ்சேன், ஐ டிட், நீங்க செஞ்சீங்க, யூ டிட், அவன் செஞ்சான், he did, அவள் செய்தாள், she did, அது செய்தது, it did, we did நாங்க செஞ்சோம், அவர்கள் செஞ்சாங்க, they did. ரைட். அப்ப எல்லாத்துக்கும் டிட் தான் நாங்க போடுவோம் பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு நாளும் டிட்ட தவிர டஸ்ஸோ டூவோ வராது. இந்த தியரியோட டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ரைட். ப்ரோனவுன்ஸ்ட வகைகளிக்கு ப்ரோனவுன்ஸ்ட வகைகளிக்கு அதுல நான் உங்களுக்கு 2 சொல்லி தந்துட்டேன். ஒன்று சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அடுத்தது ஒப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்னு. எஜெக்டிவ்ஸும் அட்வர்ப்ஸும். எஜெக்டிவ்ஸ்ன்றது ஒரு பெயர் சொல்ல வர்ணித்து வரக்கூடியது. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் டு மேக் இட் ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் ஐ ரிப்பீட். அதை இந்த விஷயத்தை உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிகிறதுக்காக நான் ரிப்பீட் பண்றேன். இது 2ஆம் முறை. எஜெக்டிவ் என்று சொல்றது ஒரு பெயர் சொல்ல வர்ணித்து வாருது. உதாரணத்துக்கு பிளாக் பென்சில் கருப்பு பென்சில், ரெட் கார் ரெட் கலர்ல உள்ள கார், டால் பாய் உயர்ந்த பாய் சிறுவன், ரைட். கார்ஜியஸ் கேர்ள் அழகான சிறுமி, ரைட். நீட் கிளாஸ் நீட்டான கிளாஸ், கிளீன் கிளீன் இல்ல, லார்ஜ் கிளாஸ் பெரிய ஒரு கிளாஸ். இதெல்லாம் இதுல எஜெக்டிவ்ஸ் ஒரு பெயர் சொல்ல வர்ணித்து வாருது. அட்வர்ப் சொல்றது வந்து ஒரு வினை சொல்ல வர்ணித்து வாருது. அதற்கான உதாரணங்களை நாங்க பார்ப்போம். ரைட். அடுத்த விஷயம் தான் ப்ரொபோசிஷன், இன், ஒன், ஆஃப், எட், ஃபோர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இப்படிதான் இந்த பாடம் ஓலோவல் பேப்பர் எப்படி சிம்பிள் அண்டு ஒரே தியரி தான் 2-3 கேள்வியோட சம்பந்தப்படுது. ஒரே கேள்வி 2-3 பேப்பரோட 2-3 கேள்விகளோட சம்பந்தப்படும். உங்களோட இஸ்லாம் பேப்பரையோ உங்களோட சயின்ஸ் பேப்பரையோ எடுத்தா அப்படி இல்லை, உங்களோட மெஸ் பேப்பர் எடுத்தா அப்படி இல்லை. சில நேரம் ஒரு தியரி ஒரு கேள்வியோட தான் சம்பந்தப்படும். ஆனா இங்கிலீஷை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒரே தியரி ஒரே சட்டம் சில நேரம் 2-3 கேள்விகளோட சம்பந்தப்படும். அது எங்களுக்கு தான் வாசி, எங்களுக்கு சான்ஸ் அது. ரைட். இப்போ இந்த தியரியோட எஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலன்னா ஓகே.
நான் கேள்வி கேட்போம் டிரெக்டாக. 2024 டெஸ்ட்ல வந்திருக்கிற விஷயம் என்னன்னு பார்ப்போம். சுரேஷ் சென்ட் அன் இமெயில் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் குமார். சுரேஷ் அவரது ஃப்ரெண்ட் குமாருக்கு ஒரு இமெயில் அனுப்பிக்கிறாரு. என்னத்துக்கு இமெயில் அனுப்பிக்கிறாரு? இன்வைட்டிங் ஹிம் டு ஜாயின் ஆன் அ ட்ரிப். ஒரு ட்ரிப்ல அவரது ஃப்ரெண்ட் குமாரையும் ஜாயின் பண்ணுமாறு வேண்டி இன்வைட் பண்ணி அனுப்பிக்கிறாரு அந்த இமெயில். ஹியர் இஸ் குமார்ஸ் ரிப்ளை. இப்போ உங்களுக்கு குமார் அந்த இன்விடேஷனுக்கு அனுப்பின ரிப்ளையை தந்திக்கிறாங்க. fill in the blanks of the email. இந்த இமெயில நீங்க ஃபில் பண்ணணும் யூசிங் த வேர்ட்ஸ் given below in the box. பாக்ஸ்ல நீங்க போட வேண்டிய சொற்களையும் உங்களுக்கு தந்திக்கிறாங்க. ரைட், ஒரு நேசரி வேலை இது. the first one is done for you. எல்லாத்தையும் விட லேசாக்கி இன்னும் லேசாக்கி தந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு செஞ்சும் காட்டிக்கிறேன். ரைட், எல்லாரும் முடக்கூடிய ஒரு தவறு, ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் ஆகணுமே. ஓ, இங்கிலீஷ்ல அது தியரி. ஆனா இங்க ஆகப்படாது. உங்களுக்கு இங்க ஆன்சர் க்ளூல பாக்ஸுக்குள்ள என்ன தந்திக்கிறாங்களோ அதைத்தான் நீங்க இங்க போடணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் ஆக கூடாது. போட்டால் பிழை. சில நேரம் ஏஎஸ் எழுதுவீங்க, ஏ நீங்க கேபிட்டலைஸ் பண்ணா பிழை, ஆன்சர் பிழை. எனவே அந்த கவனக்குறவே நீங்க விடவான. ரைட், இப்ப நீங்க இந்த இமெயில வாசிங்க பார்க்கும். இமெயில வந்து ஃப்ரம் டு சப்ஜெக்ட் என்று 3 விஷயம் இருக்கும். ஃப்ரம் அனுப்புறாள், டு நாங்க யாருக்கு அனுப்புறோமோ அவருடைய இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட் எது சம்பந்தமாக பேசுது. ட்ரிப் வந்து தலைப்பு போட்டுக்கிறார், ட்ரிப்பை பத்தி பேச போகுது இந்த இமெயில். ரைட், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரைட், அப்ப ஒரு ரிப்ளை நோட்ல, சாரி ஒரு ரிப்ளைல ஓம் சல்மா கவரேஜ் ப்ராப்ளம் நாங்க உங்களுக்கு இதை போடுவோம், ரெக்கார்டிங்க போடுவோம். ரைட், ரெக்கார்டிங் போட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பீங் ரெக்கார்டட். அப்ப பாருங்க, இது ஒரு ரிப்ளை தானே, இது ஒரு ரிப்ளை இமெயில். அப்ப நல்லா பாருங்க, ஒரு ரிப்ளை இமெயில் ஒன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணி தான் அனுப்புறது. தேங்க்யூ ஃபார், நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஃபார் என்னத்துக்கு என்றால், ஏனென்றால் இன்வைட்டிங் மீ, என்ன இன்வைட் பண்ணினதுக்கு. ஏன் இன்வைட் பண்ணினீங்க, எதற்கு இன்வைட் பண்ணீங்க? டு ஜாயின் த ட்ரிப். ட்ரிப்ல ஜாயின் பண்ணுமாறு என்ன இன்வைட் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ட்ராவலிங் இஸ் சம்திங் தட் ஐ லவ். பயணம் செய்யறல் என்றது, டிராவல் பண்றன்றது எனக்கு விருப்பமான ஒரு விடயம். அன்பார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக. புள்ளகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நோட்லயோ, உங்களோட லெட்டர்லயோ, உங்களோட ரிப்ளை லெட்டர்லயோ, ரிப்ளை நோட்லயோ, ரிப்ளை இமெயிலையோ அன்பார்ச்சுனேட்லி என்ற ஒரு சொல்லொண்டு வந்தால் அர்த்தம் என்ன தெரியுமா? ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு எதிராக மாற்றமான ஒரு ரிப்ளை ஒன்று தான் நீங்க கொடுக்குறீங்க. இதுதான் அன்பார்ச்சுனேட்லிட மீனிங். அன்பார்ச்சுனேட்லி என்ற என்ன மீனிங் என்றா துரதிர்ஷ்டவசமாக. துரதிர்ஷ்டவசமாக நாங்க எப்ப பாவிப்போம்? அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்கு மாற்றமாக, அதுக்கு நாங்க சொல்ல நெகட்டிவாக நாங்க ஒரு ரிப்ளையை கொடுக்கும் போதுதான் இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். அன்பார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக. அப்ப இவர் ஏதோ ஒன்று முணங்க போறாரு, ட்ரிப் வரையலான்னு முணங்க போறாருன்னு அர்த்தம். ரைட், அன்பார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஜாயின் யூ. துரதிர்ஷ்டவசமாக உங்களோடு இணைந்து கொள்வது எனக்கு முடியாது போகிறது. இப்ப காரணத்தை சொல்லணும். ரைட், காரணத்தை சொல்றாரு. as my mother is not well. என் உம்மக்கு சுகம் இல்லாத காரணத்தால. as my mother is not well. my mother is not well என்றா என் உம்மக்கு சுகம் இல்லை. என் உம்மக்கு சுகம் இல்லாததனால், அதனால் என்ன எப்படி சொல்ல நாங்க இங்கிலீஷ்ல? அதனால் as. ரைட், என் உம்மக்கு சுகம் இல்லாததனால். ரெண்டாவது பாருங்க, இப்ப இன்னொரு விஷயத்தை எட் பண்ண போறீங்க நீங்க இதுக்கு. also I have to get ready for a test to be held next week. மேலும் எனக்கு வாரக்கிழமைக்கு எக்ஸாமும் நிக்குது. மேலும் also அதோட, ஆல்சோன்னு சொன்னா அதோட எனக்கு வாரக்கிழமைக்கு எக்ஸாமும் நிக்குது. நீங்க இப்ப மேலும் என்ன சொல்லிங்க போடணும், ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கணும். ரைட், ஜாயினிங் வேர்டுன்னு சொல்றப்ப நாங்க என்னக்கு ஜாயினிங் வேர்ட். இந்த என்ன கொண்டு வந்து இப்படியே இங்க போடுறீங்க. and also, எப்படி அது? and also, and very good. and also I have to and also
My letter is not good as I am writing on the screen. And also I have to get ready for a test to be held next week. வாரக்கிழமை வருகின்ற கிழமை நடக்க இருக்கின்ற எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணும் என்றதுக்காக ரெடியாகவும் இருக்கிறேன். ஹேவ் ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஃபன்னா இருங்க. என்ன போடணும் இப்ப? பி கேர்ஃபுல், கவனமாக இரு. அப்ப பாருங்க புள்ளைகள், கவனமாக இரு, பி கேர்ஃபுல் என்றதும் ஹேவ் ஃபன் என்றதும் இது 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 ரெண்டும் பாசிட்டிவானதா அல்லது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவா? சொல்லுங்க பாப்போம். ஹூ கேன் ரிப்ளை மீ? ஹேவ் ஃபன் என்றதும் பி கேர்ஃபுல் என்றதும் ரெண்டுமே பாசிட்டிவானதா அல்லது ரெண்டும் நெகட்டிவானதா? ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவா? ஆ, ஹூ கேன் ஆன்சர் மீ? டோன்ட் பி ஷை. வெரி குட் ரிஜாஸ். ரைட், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், அப்படிதான் இருக்குது. ஹேவ் ஃபன் என்று சொல்றது பாசிட்டிவ், பி கேர்ஃபுல் என்று சொல்றது நெகட்டிவ். எனவே ஒன்று பாசிட்டிவும் ஒன்று நெகட்டிவும் வந்தால் அல்லது ஒன்றோடொன்று முரண்பற்ற இரண்டு கருத்துக்கள் வந்தால் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? என்ன சொல்ல தெரியுமா போடணும்? பட் என்ற சொல்ல நீங்க போடணும். பட், பியூட்டி, பட் என்ற என்ன? என்றாலும், எனினும். ஹேவ் ஃபன், நீங்க ஃபன் எடுங்க. எங்கட பாசையில சொல்ல போனால் பட் என்றாலும் பி கேர்ஃபுல், கவனமாக இரு. இப்ப நான் சும்மா சொல்றேன், ஹேவ் ஃபன் அண்ட் என்ஜாய். ஹேவ் ஃபன் இங்க ஸ்பேஸ் பூரா என்ஜாய்னு போட்டிக்கிற, அப்ப வரணும் மென். தெரியுமா? ஹேவ் ஃபன் என்று சொல்றதும் என்ஜாய் என்று சொல்றதும் பாசிட்டிவான ரெண்டு வார்த்தைகள். ஆனா ஹேவ் ஃபன்னும் பி கேர்ஃபுல்லும் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வேண்டா, நீங்க பட்ட போடணும். ஹேவ் ஃபன், பண்ணிடுங்க, பட் பி கேர்ஃபுல், என்றாலும் கவனமாக இரு. ரைட். நாலாவது என்ன? யூ விஷ் டு ஸ்விம். ரைட், இன்னொரு கண்டிஷனல் வேர்டு ஒன்று வரும். கண்டிஷனல். ரைட், இஃப் கண்டிஷன்ஸ் நாங்க சொல்றது இஃப் கண்டிஷன்ஸ். ரைட், அப்படி நடந்தா, இப்படி நடந்தா, அப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா, அப்படி போனால் அல்லது போகாட்டி, இஃப். ரைட், இஃப் யூ விஷ், இஃப் யூ கம் சொன்னா நீ வந்தால். அப்ப பாருங்க, நீ வந்தால், நீ செஞ்சால், நீ போனால், நீ திண்டால் என்று சொன்னால் இன்னொரு கண்டிஷன் உண்டிக்கிறேன். நீ இதை செஞ்சா நான் இப்படி செய்வேன். இஃப் யூ கம் ஐ வில் கம், நீ வந்தா நானும் வருவேன். இஃப் யூ கிவ் மீ ஐ வில் கிவ் யூ, நீ எனக்கு தந்தா நான் உனக்கும் தருவேன். இஃப் யூ ஹெல்ப் மீ ஐ வுட் ஹெல்ப் யூ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இஃப் யூ ஹிட் மீ ஐ வில் ஹிட் யூ, நீ எனக்கு அடிச்சா நானும் அடிப்பேன். அப்ப இஃப்ன்றது ஒரு கண்டிஷன். அப்ப இஃப் என்ற சொல்லுக்கு பிறகு இஃப் என்ற சொல் பாவிக்கப்பட்டால் அது ஒரு கண்டிஷன் என்னதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இனியும் ஒரு கண்டிஷன் இவர் சொல்றாரு, இஃப் யூ விஷ் டு ஸ்விம், நீ ஸ்விம் பண்றதுக்கு நாடினால், உனக்கு ஸ்விம் பண்ணணும் என்றால் என்ன? உனக்கு ஸ்விம் பண்ணணும் என்றா அடுத்தது என்ன வரணும்? வெரி குட். ஓ, அடுத்த வரணும் என்ன? ஓ. அல்லது உனக்கு நீ ஸ்விம் பண்ணணும் என்றால் ஓ பாத், அல்லது நீ குளிக்கணும் என்றா அந்த ஈ வரப்படாது. ஓ பாத் இன் ஸ்ட்ரீம்ஸ், குளங்கள்ல. ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்றது நாங்க குளங்களுக்கு. குளங்கள்ல நீ ஸ்விம் பண்ணணுமெண்டோ அல்லது பாத் பண்ணணுமெண்டோ நீ விரும்பினா, என் ரிவர்ஸ் அல்லது ஆறுகள்ல, ஒன் யோ வே, இந்த ட்ரிப்ல. ரைட், பி கேர்ஃபுல், கவனமாக இரு. லெட்ஸ் மீட், என்ன இவர் ட்ரிப் போற இல்ல, இவர் ட்ரிப் போகாததால லெட்ஸ் மீட் ஆஃப்டர் த ட்ரிப், ட்ரிப்புக்கு பிறகு நாங்க மீட் பண்ணுவோம். இவர் ட்ரிப்புக்கு போறேன்டா எப்படி போட்டி பாரு வர்றதுக்கு? சும்மா சொல்லுங்க பாக்கும். நீங்க ஒரு ப்ரொனவுன், சாரி, ஒரு ப்ரொபோசிஷன் நீ இடத்துல போடுங்க பாக்கும். இந்த மனுஷன் ட்ரிப் வாரன்னு சொல்லிக்கிறாருன்னு நீங்களே, என்ன வரணும் இவரதுக்கு? லெட்ஸ் மீட், என்ன வரணும்? வெரி குட். லெட்ஸ் மீட் ஆன் த ட்ரிப், ட்ரிப்ல நாங்க சந்திப்போம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவர் போர் இல்லை. அப்ப இவர் சொல்றாரு, லெட்ஸ் மீட் ஆஃப்டர் த ட்ரிப், நாங்க ட்ரிப்புக்கு போறவங்க மீட் பண்ணுவோம். ஹேவ் அ நைஸ் டைம். ரைட், நீ ஒரு நல்ல ஒரு டைமா ஈக்கட்டும், நல்ல ஒரு டைமாக அமையட்டும், நல்லா என்ஜாய் பண்ணு என்ற மீனிங் தான் அது. கடைசிக்கு பாருங்க, குமார் என்று போட்டிக்கிற குமார். நோட்ல நாங்க பாத்திக்கிறோம்,
கடைசிக்கு நாங்க பேரை போடணும். நோட் எழுதுற ஆள்ட பேரை போடணும். இது ஒரு இமெயில் நோட். அப்பயும் குமார் கடைசியில பேரை போட்டிக்கிறாரு. தட்ஸ் ஆல். சூப்பர் ஈஸியா. இப்படி எழுதினா உங்களுக்கு 5 மார்க்ஸ். அப்ப when we look at 2023 paper, 2023 பேப்பரை நாங்க பார்த்தோம்டா, 2023 look at this. ரெண்டாயிரத்தி 23 பேப்பரை பாருங்க நீங்கள். of, at, up, by, to, for. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தந்திக்கிறேன். A young man was driving to work. ஒரு யங் மேன், இளம் வயது ஆள், வேலைக்கு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்தார். வேலைக்கு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். சடன்லி, திடீரென்று, he was surrounded. Right? He was surrounded. திடீரென்று அவர் சுற்றி வளைக்கப்பட்டார். by flashing lights. Right? ஃபிளாஷ் லைட்டுகளால அவர் சுற்றி வளைக்கப்படுறார். அவருடைய மூஞ்சிக்கு அவரை சுத்தி ஃபிளாஷ் லைட் அடிக்கிறாங்க யாரோ. and 4 police cars. அது யார்? அது 4 போலீஸ் வாகனங்கள் தான் ஃபிளாஷ் லைட் அடிச்சது இவருக்கு. one officer told him to get out of the car. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் இவரை பார்த்து சொல்றாரு, கார்ல இருந்து வெளியே வா. ரைட்? get out of the car. கார்ல இருந்து வெளியே வான்னு சொல்றாரு. The young man followed his order, not knowing why that was happening. இது என்னடா நடக்குது என்று தெரியாம அந்த சின்ன வயது ஆள், யங் மேன், அவர் என்ன செய்யறாரு? அவருடைய அந்த போலீஸ்மேன் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றாரு. கட்டளைகளுக்கு இணங்கினார், ஏற்று நடக்கிறார். அதை he ended up in handcuffs. handcuffs ன்னு சொன்னா என்ன? handcuffs ன்னு சொல்றது அந்த நாங்க எங்கட பாசையில சொல்ல போனா மாஞ்சு என்று சொல்ற மாஞ்சு அல்லது மாஞ்சுவ. ரைட்? கைக்கு போடுவாங்களே இந்த சில்வர் கலர்ல. ரைட்? கைது செய்யும் போது, அரெஸ்ட் பண்ணும் போது, அதுக்கு தான் நாங்க சொல்ற handcuffs ன்னு சொல்லி. ரைட்? he ended up in handcuffs in the back of the police car. போலீஸ்காருக்கு பின்னுக்கு வச்சு இவர்ட கைக்கு என்ன செய்யறாங்க? போலீஸ்காரன் ஒரு handcuffs போடுற. A witness claimed she had seen him at a murder scene. Witness என்ன சொன்னா சாட்சி. A witness ஒரு சாட்சி claimed, ஒரு சாட்சி சொல்லிக்கிறாரு. She had seen him at a murder scene. கொலை நடந்த இடத்துல இந்த மனுஷனை கண்டதாக ஒரு பெண் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தது. அதால தான் போலீஸ் இவருடைய கையில அந்த handcuffs போட்டு இவரை கைது செய்யற, அரெஸ்ட் பண்றது. பட் என்றாலும், ரைட், பட் வந்தா என்ன அர்த்தம்? நாங்க இவ்வளவு நேரம் இந்த முன்னுக்கு பேராகிராஃப்ல பார்த்ததுக்கு மாற்றமா ஒரு செய்தி இப்ப வரப்போகுது. அதாலதான் பட் போடுறாங்க. பட் என்றாலும், what if this man isn't guilty of murder? What if this man is not guilty of murder? ஏனப்பா இந்த மனுஷனுக்கு மர்டர் பண்ணின, கொலை செஞ்சதுக்கான ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்ச்சியே இல்ல. what if he is completely innocent? அவர் ஒரு அப்பாவியாக இருந்தா என்ன நிலைமை? perhaps நிச்சயமாக. perhaps சொன்னா என்ன? நிச்சயமாக, ஷுவராக. இதுக்கு நாங்க certainly என்று சொல்லுவோம். certainly பிடி. C E R T A N L Y, certainly. perhaps சொன்னா நிச்சயமாக, உறுதியாக. perhaps he was in the wrong place at the wrong time. நிச்சயமாக, ஷுவராக, கன்ஃபார்மாகவே, certainly அவரு தவறான இடத்துல தவறான நேரத்துல இருந்தாரு. and he has a similar body build or hair color to that of the actual murderer. உண்மையிலேயே கொலைக்காரண்ட, அந்த கொலை செஞ்சிக்கிற அந்த கொலைக்காரண்ட முடியிட நிறமும் ஹேர் கலர், அந்த ஆள்ட பொடி பில்ட், அவர்ட பொடி ஷேப்புக்கு அவர் அந்த கொலை செஞ்ச அந்த கொலைக்காரண்ட பொடியிட அளவே தான் இவருடைய பொடியிட அளவு. அவன்ட ஹேர் கலரே தான் இந்த மனுஷன்டேம் ஹேர் கலர். நவ் இமேஜின் யுவர் பிரதர். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். இது நடந்திக்கிறது உங்களோட சொந்த சகோதரனுக்கு. இமேஜின் யுவர் பிரதர். இது நடந்திக்கிற உங்களோட பிரதருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நடந்திக்கிற, உங்களோட பொக்கைக்கு நடந்திக்கிறேன்னு நீங்க நினைச்சு பாருங்க.
ஓ ஈவன் யுவர் செல்ஃப், அல்லது இது உங்களுக்கு தான் நடந்திருக்கிறேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இன் திஸ் மேன்ஸ் பொசிஷன், இந்த கையில மாஞ்சு போடப்பட்ட ஹேண்ட் கப்ஸ் போடப்பட்ட மனுஷன் நிலைமையில உங்களைய வச்சு பாருங்க பாப்போம் நீங்க. ஹவு டிஃபிகல்ட் இட் வுட் பி ஃபார் யூ, ரைட்? இது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அண்ட் யுவர் ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், ஹவெவர் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், இத வாழ்க்கையில அனுபவிக்கிறது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கோ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஹவெவர், எது எப்படி இருந்தாலும், ஹவெவர்னு சொன்னா என்ன, எது எப்படி இருந்தாலும், the police have no option other than arresting a suspect. ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு நபரை கைது செய்வதை தவிர போலீஸ்காரனுக்கு ஒரு வழி இருக்கவில்லை, ரைட்? போலீஸ்காரன் இவர் சும்மா அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. இவரோட தலைமுடியும் இவரோட பொடி ஷேப்பும் அந்த கல்லண்ட மாதிரியே தான், ரைட்? சஸ்பெக்ட் சொன்னா சந்தேகம், ரைட்? இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, இப்படி வர இந்த ஸ்டோரிஸ்ல வந்து உண்மையாகவே எங்க லைஃபுக்கும் நிறைய பாடங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் யாரும் என்ஜாய் பண்றதில்ல. எப்படியாவது சரியான விடையை போட்டு எக்ஸாம் பாஸ் ஆகிக்கொள்றதுக்கு தான் பாக்குறேன். சில நேரம் சரியா மீனிங்கே விளங்காது டென்ஷன்ல. அப்படி டென்ஷன் ஆகப்படாது, என்ஜாய் பண்ணி நாங்க இதை எழுதணும். டைமையும் ஞாபகத்துல வைக்கணும். நான் டைமிங் சம்பந்தமா சொல்றேன் பிறகு உங்களுக்கு. ஒரு கேள்விக்கு எவ்வளவு எத்தனை நிமிஷம் ஒதுக்கலாம், ரைட்? ரைட், நீங்களே சொல்லுங்க பாப்போம் எனக்கு. யூ ஜஸ்ட் டெல் மீ how long you want to answer this question number 4. இந்த 4வது கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்றதுக்கு இந்த 5 blank-ஐயும் fill up பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? இதை வாசிச்சு சரியா விளங்கி சும்மா சொல்லுங்க பாப்போம். யூஸ் chat box. How long do you want to answer this question? Everybody has to answer me. Busha says that she needs 8 minutes. Anyone else? வேற யாராவது? 10 minutes சல்மாக்கு. Anyone else? அடுத்த ஆகல எக்ஸாம் செய்யறல்ல? 10, 5, 5, 10. ரைட். இந்த 10 என்று செல்ற ஆட்கள், 10 என்று செல்ற ஆளுக்கு நான் ஒரு டிப் ஒன்று தாரேன். நீங்க இதை 8 மினிட்ஸுக்குள்ள செஞ்சு முடியறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. 8 மினிட்ஸுக்குள்ள, ரைட்? I'll give you the reason why. ரைட், 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கலமாட்டா ஓகே, அல்ஹம்துலில்லா. பட் பி விஜிலண்ட், மிச்சம் கவனமா இருக்கணும். 5 மினிட்ஸ்ல முடிக்கிறாக்கள் மிச்சம் கவனமா இருக்கணும். whether their answers are correct or not, ரைட்? சரியா பிழையானதை பார்த்துக்கொள்ளணும். 10 minutes is too much over. 10 minutes கூட. நீங்க 10 minutes இதுக்கு ஒதுக்கப்படாது. you have to spend only 8 minutes for this, right? ஒரு blank-க்கு நாங்க 1 நிமிஷம் என்று பார்த்தாலும் எங்களுக்கு 6 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான் போகும், ரைட்? எக்ஸ்ட்ராவா 3 minutes தாரேன். ஒரு 8 மினிட்ஸ்ல முடிக்கணும். 10 மினிட்ஸ் வேணும். 10 மினிட்ஸ் உங்களோட அல்லாஹ் காப்பாத்தணும். உங்களோட டைமை திண்டுடும், உங்களோட டைமை, ரைட்? 8 மினிட்ஸுக்குள்ள முடிக்க பாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். நாங்க எதையும் ப்ராக்டிஸ் பண்ணினா எங்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். பாஸ் பேப்பர்ஸ், இந்த 5 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க எக்ஸாமுக்கு முன்னுக்கு, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஒன்லி 8 மினிட்ஸ், நாட் மோர் தென் தட். 8 மினிட்ஸ் கூட இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே வேணும், நினைக்க வேணும். பிகாஸ் இட் வுட் பி டஃப் ஃபார் யூ, ரைட்? ஸோ இதுல நான் இன்னொரு நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். இங்க பாருங்க, இந்த he ended up இது. இந்த ended என்றது ஒரு past tense word. ed வந்து கடைசி. இந்த ed ஓட அப்ன்றது வந்திக்குது. அப்ப இது ஒரு 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 லாங்குவேஜ் பேட்டர்ன். இது ended upன்னு சொல்றது லாங்குவேஜ் பேட்டர்ன். இதை உங்களுக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாட்டி நீங்க இதை யூ ஹேவ் டு லீவ் திஸ். நீங்க இதை எழுதவான முடுங்க, விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க, ரைட்? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளாங்க்குக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா, டஃப்பாக இருந்தா, நீங்க ஐனை வச்சு அதை யோசிச்சு கொண்டு அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு அடுத்ததுக்கு போகணுமென்று இல்லை. டக்கண்டு யூ ஹேவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். அதை விட்டுட்டு நீங்க எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. நீங்க அடுத்ததுக்கு போங்க. அடுத்ததுக்கு ஆன்சர் ஷுவரண்டா போடுங்க. அதுவும் ஷுவர் இல்லையா, அடுத்ததுக்கு போங்க. ஏதாவது உங்களுக்கு 2, 3க்கு ஆன்சர் ஷுவர் ஆகிக்கும், 2க்காவது ஆன்சர் ஷுவர் ஆகிக்கும்.
ஷுவரான ஆன்சரை போடுங்க. அதுக்கப்புறம் டவுட் ஆனதை யோசிங்க. பிகாஸ் யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் இந்த ஹால். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாததுக்கு யோசிச்சு யோசிச்சு. ரைட். ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டுட் வெல். இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த பாருங்க, சீன் ஹிம் எட் அ மர்டர் சீன். மர்டர் சீன் சொல்றது என்ன? அந்த கொலை நடந்த இடம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு இடத்துக்கு நாங்க ரெண்டு ப்ரொபோசிஷனை பாவிப்போம். ஒன்று எட், அடுத்தது இன். இடத்துக்கு, பிளேஸுக்கு ஒன்று இன் அல்லது எட். இங்க பாருங்க, இங்க ஆன்சர் குழுவில் உங்களுக்கு இன்னன்றதை தந்தே இல்லை. மர்டர் சீன்ன்றது கொலை நடந்த இடம். ரைட். அப்ப உங்களுக்கு இங்க இன்னன்றதை தந்தே இல்லை. எனவே எட்டான் ஆன்சர்ன்றது ஷுவர். உங்களுக்கு தமிழ்ல சொல்லலாம், we can say in தமிழ், உள்ளங்கை நெல்லிக்கனி. that much we sure. ரைட். எங்களுக்கு ஷுவராகவே தெரியும் எனக்கு எட்டாம் வாரு. அப்ப இந்த நுணுக்கங்களை நாங்க டக்குன்னு எங்களுக்கு விளங்கணும். எக்ஸாமினர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி தாரில்லை. ரைட். நாங்க இந்த நுணுக்கங்களை கட்டாயமாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும். அதே போல இத பாருங்க, கில்ட்டி ஆஃப் மர்டர். ரைட். கில்ட்டி ஆஃப் மர்டர். கில்ட்டி என்று சொன்னா குற்ற உணர்ச்சி. ரைட். குற்ற உணர்ச்சி ஏன் வரணும்? ஒருத்தருக்கு ஒரு தவறு செஞ்சாதான் குற்ற உணர்ச்சி வரணும். இப்ப உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் ஃபெயில் என்று வைங்களேன். நான் இப்ப எக்ஸாம் ஃபெயில், எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி. எப்படி சொல்லலும் எக்ஸாம் ஃபெயில் ஆகினது குற்ற உணர்ச்சி என்று? கில்ட்டி ஆஃப் ஃபெயிலிங். கில்ட்டி ஆஃப் ஃபெயிலிங். ரைட். நான் ஒருத்தரை கொண்டுட்டேன், எப்படி சொல்றேன்? கில்ட்டி ஆஃப் மர்டர். கில்ட்டி ஆஃப் மர்டரிங். நான் ஒருத்தருக்கு அடிச்சேன், நான் அடிச்சது எனக்கு ஒரு கில்ட்டி, குற்ற உணர்ச்சி. எப்படி சொல்றேன்? கில்ட்டி ஆஃப் கில்லிங், சாரி, கில்ட்டி ஆஃப் ஹிட்டிங். நான் ஒருத்தருக்கு ஏசிட்டேன், எனக்கு இப்ப அது ஒரு குற்ற உணர்ச்சி, நான் ஏசிட்டேனே பாவமே என்று. எப்படி சொல்ற? கில்ட்டி ஆஃப் ஸ்கால்டிங். ஏசின குற்ற உணர்ச்சி என நாங்க சொல்றோம். எனவே கில்ட்டிக்கும் அந்த கில்ட்டி என்ற சொல்லுக்கும் குறிப்பிட்ட அந்த தவறுக்கும் இடையில ஆஃப் பண்ணதை தான் நாங்க பயன்படுத்துவோம். இது ஒரு நுணுக்கம். அடுத்த விஷயம்தான் போயு. போயு வேண்டிக்கிறதானே, இந்த நாங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது சம்பந்தமாக, நாங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கொடுக்குற என்றதை சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நாங்க ரெண்டு சொல்ல நாங்க பயன்படுத்துவோம். ஒன்று ஃபோ, அடுத்தது டூ. ஃபோ இல்லாட்டி டூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோ என்று சொல்றது நாங்க ஒருத்தருக்கு பாசிட்டிவான ஒன்றை கொடுக்கிறது. ரைட். ரைட். நாங்க ஒருத்தருக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த, சந்தோஷமான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நாங்க சொல்றது ஃபோ. ரைட். ஒருத்தருக்கு நாங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நாங்க டூ என்று சொல்றோம். உதாரணத்துக்கு நாங்க சொல்றேன், ஐ ஸ்கோல்டட் யூ எஸ்டர்டே அல்லது ஐ ஸ்கோல்டட் டு யூ எஸ்டர்டே. உனக்கு நான் நேத்தி ஏசினேன். இது ஏசினேன் என்று சொல்றது பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். எனவே டூவை போடுறேன். டூவை போடாமலும் சொல்லலாம், அது வேற விஷயம். போட்டால் டூ. நான் நேத்து உனக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே தந்தேன். நான் உனக்கு நேத்து ஃப்ளவர் ஒன்று தந்தேன். எப்படி சொல்றேன்? ஐ கேவ் யூ அல்லது ஐ கேவ் ஃபார் யூ a ஃப்ளவர் பொக்கே. அப்ப ஃபோர்னு சொல்றது பாசிட்டிவ்க்கு கொடுக்கிறது, டூன்னு சொல்றது நெகட்டிவ்க்கு கொடுக்கிறது, நெகட்டிவா கொடுக்கிறது, அறையிறது. ரைட். இந்த விஷயத்த நாங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், மனசுல வச்சுக்கொள்ளணும். அவ்வளவுதான். இது பெரிய ஒரு சீன வித்த கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. மனசுல வச்சுக்கொண்டு தான் நாங்க பேப்பரை செய்யணும். இது இது இட் ஹேஸ் டு பி ரொட்டேட்டிங் இன் ஆர் மைண்ட். எங்கட மூலையில, எங்கட சிந்தனையில் இது சுத்தி கொண்டே இருக்கணும் எப்பவுமே. ரைட். 2022 பேப்பரை பார்த்தா, நாங்க 2022 பேப்பரை பார்த்தா, ஹியர் இஸ் த பேப்பர். இது கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கிறேன். இங்க உங்களுக்கு பாக்ஸ்ல தந்து அதை தேர்வு செஞ்சு எழுத சொல்லிக்கிறேன். இங்க எப்படி என்றா, அந்த கேள்விக்கு சைட்ல பிராக்கெட்டுக்குள்ள தந்து அதுல சரியானதை நீங்க செலக்ட் பண்ணணும். அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் given within brackets to fill in each blank. The first one is done for you. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் செஞ்சு காட்டிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புள்ளைகள். இப்படி வந்தால் நாங்க செய்ய வேண்டிய வேலை, we have to understand first that in which tense is the paragraph is.
இந்த குறிப்பிட்ட பேராகிராஃப் ஆனது எந்த டென்ஸ்ல ஈக்கிறன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்? உதாரணத்துக்கு நான் இப்ப இதை வாசிக்க தொடங்கினேன் வைங்களேன். நான் இப்ப இதை வாசிக்க தொடங்கிட்டேனே. பாருங்க, நான் இப்ப இதை வாசிக்க தொடங்கிட்டேன். நாங்க வாசிக்க கொள்ள நாங்க ஒரு முடிவெண்டுக்கு வரலாம். இது என்ன டென்ஸ்ல ஈக்குது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல டென்ஸை கண்டுபிடிக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஆன்சர் பிழையாம ஆன்சர் பண்ணலாம். இன் அ சிட்டி, ஒரு சிட்டியில there lived a girl. ரைட்? இன் அ சிட்டி, ஒரு சிட்டியில, ஒரு நகரத்துல. எங்களுக்கு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரையலுமா இது என்ன என்ன டென்ஸ்ல ஈக்குதுண்டு? யாருக்காவது சொல்லலுமா இது என்ன டென்ஸ் சொல்லலுமா? என்ன டென்ஸா என்ன டென்ஸ் சொல்லலுமா எங்களுக்கு இது? இன் அ சிட்டி சொல்ல இயலாது. அப்ப அடுத்த சென்டென்ஸுக்கு போகணும். there lived a girl. இப்ப யாருக்காவது சொல்லலுமா இது என்ன டென்ஸ்ல ஈக்குதுன்னு இந்த இந்த பேராகிராஃப்? Past tense. பாஸ்ட் டென்ஸ். எக்ஸலென்ட். அப்ப இந்த lived என்ற வேர்ட் எங்களுக்கு காட்டி தருது, lived என்ற வேர்ப் எங்களுக்கு காட்டி தருது இது என்ன டென்ஸ்ல ஈக்குது. ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க இது என்ன டென்ஸ்ன்னு நாங்க கண்டுபிடிச்சிரோம். இப்ப they are lived, பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுது. இதுக்கு பிறகு வார சொற்களும் பெரும்பாலும் பாஸ்டாக தான் இருக்கும். எனவே ஆன்சர் க்ளூலையும் வார வேர்ட்ஸ் பெரும்பாலும் பாஸ்டா தான் நீக்கும். சில நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாஸ்ட்ல தொடங்கின ஒரு பேராகிராஃப் பிரசன்ட்ல முடியறதுக்கான வாய்ப்பும் மீக்குது. அதை நாங்க இடத்தை பார்த்து யூகிச்சு கொள்ளணும். எப்படி போகுது, என்ன டென்ஸ்ல வருது இது, இப்ப நான் கை வச்சிக்கிற பகுதி என்ன டென்ஸ்ல போகுது, இது இந்த யோசனை ஈக்கணும் எங்களுக்கு. நாங்க ஒரு வாகனம் ஒன்று ஓட்டிக்கொண்டு போறேன்டா, லைக் இமேஜின் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் இன் அ டிரைவிங் சீட், இந்த டிரைவிங் சீட் அண்ட் யூ ஆர் ஹெட்டிங் த வெஹிக்கிள். நீங்க காரை ஓட்டிக்கொண்டு போவீங்க. சும்மா ஹேண்டு வானத்தை பார்த்து கொண்டு போகலவே, ரோட்டை பார்க்கணும், யாரு கிராஸ் பண்றேன்னு பார்க்கணும், கிராஸ் லைன்ஸ்ல ஆட்கள் ஈக்கிறான்னு பார்க்கணும். வி ஹேவ் டு டபுள் செக் த டூ கிளாஸ், டூ மிரர்ஸ், வெதர் த வெஹிக்கிள்ஸ் ஆர் கமிங் இன் அவர் வே ஓ நாட். வாகனங்கள் எங்களைய எதிர்நோக்கி எங்ககிட்ட வருதா இல்லையா, ஸ்பீடை குறைக்கிறா இல்லையா, சிக்னலை போடுறா இல்லையா, போன் அடிக்கிறா இல்லையா. அது மாதிரி தான் எக்ஸாம் பேப்பர் ஒன்று செய்யறது. என்ன டென்ஸ்ல ஈக்கிறேன்றதை நாங்க மிச்சம் அவதானிப்பா ஈக்கணும். So in a city there lived a girl of about 5. 5 வயதை, கிட்டத்தட்ட 5 வயதை உடைய ஒரு கேர்ள் அந்த சிட்டியில வாழ்ந்து வந்தால், and she had only her mother. அவளுக்கு இருந்தது அவளுடைய உம்மை மட்டும்தான். she had, இது என்ன டென்ஸ்ல இருக்குது? she had என்ன டென்ஸ்ல இருக்குது? she had என்னது? Past. she had என்றது கூட past tenseல தான் இருக்குது. she had என்றது கூட past tenseல தான் இருக்குது. இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். she had only her mother. அவளுக்கு இருந்தது அவளுடைய உம்மை மாத்திரம் தான். they spend, spending சொன்னா செலவழிக்கிறது. spend, spent, spends. இது spend என்று சொல்றது என்ன டென்ஸ்? spend simple present. இந்த spends என்று சொல்றது இதுவும் simple present. பட் spent என்று சொல்றது past tense. எனவே இங்கக்கும் நாங்க போட வேண்டியது past tense தான். spent. they spent their life happily. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தனர். though they, இருந்த போதிலும், though இருந்த போதிலும், they had many hardships. என்ன வரணும்? they have a, they having a, they had a. though they, use the jet box. Are you all with me? Yes. though they had many hardships. அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, காணப்பட்டாலும் கூட, though they had. அப்ப இதுவும் past tense தான் வருது. past tenseல ஆரம்பிக்குது, first விடையும் past tenseல இருக்குது, second விடையும் past tense. have என்று சொல்றது present, simple present. having என்று சொல்றது present continuous. had என்று சொல்றது present perfect. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புள்ளைகள். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கிட்டத்தட்ட 25 மார்க்ஸுக்கான கேள்விகள் டென்சஸ்ல தான் தங்கிக்குது. மேபி மோர் தென் தட், ரைட்? மேபி 40 மார்க்ஸுக்கான கேள்விகள் டென்சஸ்ல தான்
தங்கி இருக்கிறேன். எனவே யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் 12 டென்சஸ். இந்த 12 டென்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். ஹேவ் என்று சொல்றது சிம்பிள் ப்ரெசன்ட், ஹேவிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஹெட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்றது மிச்சம் காலத்துக்கு முந்தி நடந்தோண்டு கிட்டத்தட்ட. உதாரணத்துக்கு they had many hardships. அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தன. the mother தாயானவள் தாய் who worked works in a hospital and என்ன நல்லா இப்ப நாங்க இதுக்கு எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன்டா, இதை நாங்க அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வாசிக்கணும். அந்த ஃபுல் ஸ்டாப் முடியும் வரைக்கும் நாங்க வாசிக்கணும். ரைட்? ஹாஸ்பிட்டல் அண்ட் அப்ப எங்களுக்கு ஒரு சிக்னல் ஒன்று தந்திக்கிறேன். இடி வந்திக்குது பாஸ்ட் டென்ஸ். என்ன வரணும் இடத்துல? ஒர்க்டா ஒர்க்கா ஒர்க்ஸா, ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா, இது வரணும். ஒர்க்கா ஒர்க்டா ஒர்க்கா ஒர்க்ஸா. which would be the answer? இல்ல ஒர்க் வராது. Worked. Very good. Worked. The mother who worked. தாய் வேலை செய்தாள். Past tense. Worked. ரெண்டாவது work present tense. I work, you work, we work, they work. அடுத்தது works present tense. He works, she works, it works. அப்ப இது ரெண்டுமே present tense, present simple. இது வந்து past, இது வந்து past. எனவே நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். the mother who worked in a hospital earned. earned என்றதும் past tense தானே, earned என்றதும் past. எனவே இந்த verb மாதிரி தான் இந்த verbும் வரும். அப்படி பார்த்தா நாங்க worked. சரி, ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது. எங்கட செமினார்ட நோக்கமே இதுதானே. இது நுணுக்கங்களை சொல்லித்தாருதான், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த 3 ஆன்சரையும் அவதானிச்சு பாருங்க. 3 ஆன்சர்ல 2 ஒரு மாதிரி இருக்குது. எது எது? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஒர்க்கும் ஒர்க்ஸும். ஐ ஒர்க், யூ ஒர்க், வி ஒர்க், they work, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். he works, she works, it works, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப இது ரெண்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்டா, இது ரெண்டுலயும் எதுக்கு நீங்க ஒன்று கடிச்சா ஏதோ ஒன்று பிழைக்குது, வரவே வராது ஆன்சரா. அப்ப தனித்துவமாக தனித்து நிக்கிறது இதுதான் worked past tenseல. எனவே இதுதான் வரும். அதே போல இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. spends, he spends, she spends, it spends. ரைட்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்குது. spend, I spend, you spend, we spend, they spend, சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்குது. இது மட்டும் தான் தனித்து நிக்குது past tenseல. எனவே தனித்து நிக்கிறது தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஆன்சரா வரும். யூனிக்னஸ் ஒண்டிக்கும் ஆன்சர்ல, ஒரு தனித்துவம் ஒண்டிக்கும். ஒண்ட போல இன்னொன்று இருக்கவே இருக்காது. காரணம், ஒண்ட போல இன்னொன்று இருந்தா ரெண்டும் ஆன்சரே. அப்ப ரெண்டும் சரி, ரெண்டும் சரி ஐக்காதோனா ரெண்டும் பிள்ளை, ரெண்டு ஒரு மாயிருந்தா ரெண்டும் பிள்ளை. தனித்து நிக்கிறது தான் ஆன்சர். இதோட சிம்பிள் ட்ரிக். the mother who worked, அப்ப worked in a hospital earned only a small amount of money. ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்த தாய் சின்ன கொஞ்சம் போல சொல்லித்தான் சம்பாதித்தார், சிறிதளவு தொகைத்தான் பணம் சம்பாதித்தார். every rupee she earning earned, என்ன வரணும்? இது மூணும் பாருங்க, மூணு டென்ஸ்ல இருக்குது. earn என்று சொல்றது சிம்பிள் ப்ரெசன்ட், earning present continuous, earn past. இல்ல எது வரும்? every rupee she earning earned was successfully spent. இந்த spent என்ற சொல், spent என்ற சொல்ற past tense. t கடைசிக்கு வந்தா அது past tense. spent அப்ப past ஆகிக்குது. அப்ப இங்க வர்றது எப்படி இருக்கும்? இந்த பாஸ்டுக்கு மாற்றமான பிரசன்டோ ஃபியூச்சரோ வருமா? இங்க வராது. இங்க பாஸ்டா இங்கேயும் பாஸ்ட் ஒரு சொல் தான் வரும். எப்படி வரும்? every rupee she, who can give me the answer? earned. Very good. every rupee she earned, அவள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாய்களும் was carefully spent, மிக கவனமாக செலவழிக்கப்பட்டது. to,
இப்ப நோக்கத்தை சொல்றேன். எதற்காக செலவழிக்கப்பட்டது? ஸ்பெண்ட் டு. செலவழிக்கப்பட்டது எதற்கண்டா ஃபெட், ஃபீட் என்ற சொல்ற பாஸ்ட் டென்ஸ். ஃபீட் என்று சொன்னா உணவூட்டுதல், ரைட்? ஃபெட் என்று சொன்னா உணவூட்டப்பட்டது. ஃபீட்ஸ் என்று சொன்னால் he, she, it. He feeds, she feeds, it feeds. Present tense. அப்ப இதுல மூணு டென்ஸ் இருக்கிற. ஃபெட் வந்து பாஸ்ட் டென்ஸ், ஃபீட் பிரசன்ட் டென்ஸ், ஃபீட் இதுவும் பிரசன்ட் டென்ஸ். எப்படி? was carefully spent to எது வரும்? இங்க ஒரு ட்ரிக் கொண்டு இருக்குது. நீங்க நினைக்கிறது ஆன்சரா வராதீங்க. நான் இப்ப சொல்லி தந்த தியரி இங்க வேலை செய்யாது. feeds, நோ. வெரி குட் புஷ்ரா, குட். ஃபீட், டு ஃபீட், டு ஃபீட். ஏன் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தந்த தியரி ஏன் இங்க வேலை செய்யாதுண்டா, இங்க டூ என்ற சொல் வந்திக்குது. டூ என்ற ப்ரொபோசிஷன் எல்லாத்தையும் மாத்தும், ரைட்? பாருங்க, every rupee she earned was carefully spent. அவள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாய்களும் கவனமாக செலவழிக்கப்பட்டது. ஏன்? டு ஃபீட், சாப்பாடு கொடுப்பதற்காக, தீட்டுவதற்காக. எங்கட பாஷையில சொல்ல போனா ஊட்டுவதற்காக அல்லது தீட்டுவதற்காக, சாப்பாடு கொடுப்பதற்காக. டு ஃபீட், ரைட்? நாங்க சொல்ற டு ரைட், எழுதுவதற்காக. டு கோ, டு கோ, செல்வதற்காக. டு கம், வருவதற்காக. டு ஓவர் கம் ஆர் ப்ராப்ளம், எங்கட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக. டு ரைட், எழுதுவதற்காக. டு சிங், பாடுவதற்காக. உதாரணத்தை சொல்றேன், ஐ கால் அஹ்மத் டு த ஸ்டேஜ், ஆன் த ஸ்டேஜ் டு சிங். நான் அஹ்மதை ஸ்டேஜை கூப்பிடுறேன் டு சிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ என்ற சொல் வந்தால், டூ என்ற ப்ரொபோசிஷன் வந்தா, அந்த டூ என்ற ப்ரொபோசிஷனுக்கு பிறகு வார சொல்லானது சிம்பிள் பிரசன்ட்டுக்கு மாறும். உதாரணமாக, டு சிங் பாடுவதற்கு, டு கம் வருவதற்கு, டு கோ போவதற்கு, டு லாஃப் சிரிப்பதற்கு, டு ஈட் உண்பதற்கு, டு கிரை அழுவதற்கு, டு ஃபீட் சாப்பாடு ஊட்டி விடுவதற்கு. டூ என்ற ப்ரொபோசிஷனுக்கு பிறகு வர verb சிம்பிள் பிரசன்ட்டுக்கு மாறும். இது இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு விதி, ரைட்? was carefully spent to. spent ன்னு சொல்றது past tense. இந்த டூ இல்லாட்டி fed தான் வந்திக்கணும். spent ன்னு சொல்றது past tense. இந்த டூ இல்லாட்டி நடுவுல spent, fed அப்படித்தான் வந்திக்கணும். ஆனா வராது. காரணம், இது ரெண்டையும் டூ இல்லாம இணைக்கவும் முடியாது. எனவே டூ வந்ததால அந்த டூ என்ற சொல்லுக்கு பிறகு ப்ரொபோசிஷனுக்கு பிறகு ஒரு verb வந்தா அந்த verb சிம்பிள் பிரசன்ட்ல ஃபீட் அண்டிக்கும். ஓகே, spent to feed her child, அவருடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக கவனமாக செலவழிக்கப்பட்டது. and for all other needs, அதே போல அடுத்த தேவைகளுக்கும் செலவழிக்கப்பட்டது. one day, ஒரு நாள், while they were traveling, was traveling, ஒரு நாள் அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்த போது in a bus, ஒரு பஸ் வண்டியில், ரைட்? இங்க கவனிக்க வேண்டிய நீங்க they என்றது வந்திருக்கிற. they was a they were, they were they was a, என்ன வரணும்? they என்றது ப்ளூரல் தானே. அப்ப they was a they were, they were. very good, excellent, good. they were. எனவே they ப்ளூரல் தானே. அப்ப இங்கேயும் were என்ற ப்ளூரல் தான் வரும், ரைட்? இங்க வேர்வோட சம்பந்தப்பட்டது ஒன்றே ஒன்று தான் ஆன்சர் இருக்குது. they were traveling ன்னு வரும். they was traveling ன்னு வரவே வராது. இங்கிலீஷ் தெரியாதவனுக்கும் தெரியும் இது இப்படி வராது என்று. they வந்தா was வராது. they traveling என்ன சொன்னா அவங்க இப்ப பிரயாணிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கோல அவங்க இப்ப பிரயாணிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்ல, they were traveling, அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள். in a bus, அவர்கள் ஒரு பஸ் வண்டியில் பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள். the little girl bought a lottery ticket, சின்ன கேர்ள் வந்து ஒரு லொட்டரி டிக்கெட்டை கொண்டு வந்தாங்க. நாங்க சொல்றதுக்கு சனிதா வாசனான்னு சொல்ற ஒரு லொட்டரி டிக்கெட்டை கொண்டு வந்தாங்க. and wish that she would win the first prize, அவள் ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ண வேண்டும் என்று அவள்
நினைத்து கொண்டாள் அல்லது அவள் விரும்பினாள் என்று சொல்லலாம். 2021 பேப்பரை பாருங்க. ஒரு கன்வர்சேஷனை உங்களுக்கு ஃபில்அப் பண்ண தந்திக்குது ப்ரொபோசிஷனை பாவிச்சு பாருங்க. அப்ப எல்லா இடத்துலயும் ப்ரொபோசிஷன் தான் தேவைப்பட்டிக்குது. கொஸ்டின் நம்பர் 4 ஃபில்அப் பண்றதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். இந்த டென்சஸும் இந்த 3 சிம்பிள் டென்சஸும் அதே போல ப்ரொபோசிஷன்ஸும் தான் தேவைப்பட்டிருக்கிற இந்த 5 வருஷத்துக்குமே. அடுத்த வருஷம் என்னன்னு பார்ப்போம். அடுத்த 2 வருஷமும் 2022ல ஒரு 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 என்னது ஒரு டயலாக், ஒரு கன்வர்சேஷன், ஒரு டயலாக் தான் தந்திக்கிறாங்க. பொதுவாகவே டயலாக் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். இதை நீங்க சும்மா நார்மலா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பொதுவாக டயலாக் எல்லாம் ஒரு பாஸ்ட பத்தி பேசாத டயலாகாக இருந்தால், ஒரு பாஸ்ட் இவெண்ட்டை பத்தி, ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசாத எல்லா டயலாக்ஸும் கன்வர்சேஷன்ஸும் மோஸ்ட்லி வுட் பி இன் பிரசன்ட் டென்ஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. at, to, in, for, of, with. இதுதான் ப்ரொபோசிஷன்ஸ். இதெல்லாம் ப்ரொபோசிஷன்ஸ். அப்ப ப்ரொபோசிஷன்ஸை தான் நீங்க இங்க போடணும் ஃபில் பண்றதுக்கு. இது ரைனிக்கும் டீச்சருக்கும் இடையில நடந்த ஒரு கன்வர்சேஷன் உண்டு. குட் மார்னிங் டீச்சர், கிளாட் டு see you this morning. கிளாட் டு see you this morning ன்னு சொன்னா இந்த காலை பொழுதில் உங்களை கண்டது மிகவும் சந்தோஷம். ஹாப்பி, கிளாட். குட் மார்னிங் ரைனி, நைஸ் டு see you too. உங்களை கண்டதும் எனக்கு சந்தோஷம். ரைனி சொல்றா, டீச்சர் வேர் ஆர் யூ கோயிங் so early in the morning? இந்த விடிய காலையில நீங்க எங்க போறீங்க? I am going, என்ன வரணும்? I am going for Kandiya. Very good. I am going to Kandy. I am going to Kandy. I am going to Kandy to see my parents. என் உம்மா வாப்பாவை பார்க்கறதுக்காக, என் பெற்றோரை பார்க்கறதுக்காக நான் கெண்டிக்கு போறேன். டீச்சர் சொல்றா. அப்ப டீச்சர் கெண்டிக்கு போக கொள்ள இது இடையில மீட் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட் உண்டு. ஓகே, ரைனி சொல்றா, ரியலி உண்மையாவா? வேர் அபவுட் இன் கண்டி? கெண்டியில எப்படி? வேர் அபவுட், சாரி, வேர் அபவுட் இன் கெண்டி? கெண்டியில எங்க? வேர் அபவுட்னா எங்க? வேர் அபவுட் இன் கெண்டி? கெண்டியில எங்க? டீச்சர் சொல்ற, இன் கலஹா. கெண்டியில கலஹா என்ற இடத்துல. இட்ஸ் க்ளோஸ் டு கெண்டி. கலஹா என்றது கெண்டி கிட்ட உள்ள ஒரு இடம் உண்டு. ஐ எம் வெயிட்டிங், என்ன, நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வெரி குட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார், இது நாங்களும் சாதாரணமா பயன்படுத்துற ஒரு சொல் தான். ஐ எம் வெயிட்டிங் ஃபார், right, I am waiting for my elder sister. I couldn't write well. I am waiting for my elder sister. என்ற தாத்தக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். She will come in her car. அவள் அவளுடைய காரில் வருவாள். Her son. எப்படி போடுற? Excellent. With her son. அவளுடைய மகனுடன் வருவாள். அவளுடைய மகனோடு வருவாள். ஓகே டீச்சர். அவர் ட்ரெயின் லீவ்ஸ், நான் சொல்லிக்கிறேன். டைமுக்கு முன்னுக்கு என்ன வரும்? நோ டவுட் அட் ஆல். டைமுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு சொல் தான் வருது. எக்ஸலண்ட். எட். எப்ப பார்த்தாலும் நீங்க டைமுக்கு முன்னுக்கு இந்த எட்டை மட்டும்தான் போடணும். வேற சொல்லொண்டு வரவே முடியாது. வராது, உறுதியாக வராது. எட் 7 ஃப்ரம் த ஃபோர்ட். கொழும்பு கோட்டையில இருந்து அந்த ட்ரெயின் வந்து 7 மணிக்கு லீவ் ஆகுது. 7 மணிக்கு புறப்படுது. we are going for a practice match. நாங்க ஒரு பிராக்டிஸ் பயிற்சி மெச்சுக்காக, விளையாட்டு அந்த மெச்சுக்காக நாங்க போறோம். தி அண்டர் 19 டீம், 19 வயதுக்கு கீழ் உள்ள அணியன். எங்க? எந்த டீம்? டீம் ஆஃப் ராஜசிங்க வித்யால. ராஜசிங்க வித்யால டீமோட, ரைட். அதுக்காக நாங்க வாசிக்க தேவையில்லை, கதை முடிச்சு. நெக்ஸ்ட் இயர், த ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முந்தின வருஷம் 2020ல. இப்ப நாங்க பாருங்க 2018ல வந்த மாதிரி அல்லது 2023ல 2ல வந்த மாதிரி திருப்பி இப்படியே வந்தீங்க. இதுல பாருங்க யாருக்கு செல்லும் நாங்க பார்த்த அந்த வேர்ட் கிளாஸ்ல எது எங்களுக்கு தேவைப்பட்டுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். வேர்ட் கிளாஸ் தெரிஞ்சுதான் எங்களுக்கு விஷயம் தெரியும். சாரி, வேர்ட் கிளாஸ்ல ஒரு வகை. என்ன வகை இது? யூ, யுவர், யுவர்ஸ், தெம், they, their, them, they, their, them, they, their, it, its, us, we, our. இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்? ப்ரோனவுன்ஸ் என்ன சொல்றோம் நாங்க? இதுக்கு நாங்க சொல்றது
ப்ரோனவுன்ஸ். அப்ப பாருங்க புள்ளைகள், ப்ரோனவுன்ஸ் தெரிஞ்ச ஒரு புள்ளைக்கு இதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த கேள்வியில. இதுல சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, ஒப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. இப்ப உதாரணத்துக்கு யுவர்ஸ் சொன்னா அது ஒரு பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ரைட், ஐ எக்ஸ்பிளைன் யூ தீஸ். ஐ எக்ஸ்பிளைன் யூ தீஸ் வெல். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதெல்லாம் ப்ரோனவுன்ஸ், சப்ஜெக்டிவ், ஒப்ஜெக்டிவ், பொசசிவ். ரைட். இந்த பாருங்க ப்ரோனவுன்ஸ் தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த கேள்விக்கு. ரைட். First one is done for you. Why do people keep cats as pets? Right? ஏன் ஆட்கள் பூனைகளை செல்ல பிராணியாக வச்சிருக்கிறாங்க? கேள்வி. Right. You would agree that. நீங்க agree ஆகுவீங்க. நீங்க agree ஆகுவீங்க. You would agree that. அப்ப இங்க you and வரும். You would agree என்று வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் அல்லது யுவர்ஸ் என்ற சொல்லுக்கு பின்னால ஒரு மொடல் வேர்ப் ஆகிய வுட் வராது. வுட் என்று சொல்றது ஒரு மொடல் வேர்ப். இந்த வுட் என்ற வேர்ட் குரூப் என்ன? மொடல் வேர்ப். ரைட்? ஒரு மொடல் வேர்ப் வராது. இந்த தியரியை நீங்க விளங்கி வச்சுக்கணும் பேசிக்கலி. So you would agree that cats are excellent companions. பூனைகள் நல்ல பார்ட்னர்ஸ். கம்பெனியன்ஸுக்கு இன்னொரு சொல் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தோழர்கள் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. யூ வுட் அக்ரி. ரைட். இப்ப இத சென்டென்ஸ் முடிஞ்சுதானே, பாருங்க ஃபுல் ஸ்டாப். நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சென்டென்ஸ் முடிஞ்சு. இப்போது புதிய சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஒரு புதிய சென்டென்ஸ் தெம்ல ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. எனவே இந்த தெம் என்ற சொல் இங்க வரவே வராது. பிகாஸ் தெம் என்ற சொல்லல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. பிகாஸ் இது ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அல்ல. தெம் என்று சொல்றது ஒரு ஒப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். எனவே ஒன்றோ தேய என்று வரும் அல்லது தேய் என்று வரும். தேய என்றால் என்ன மீனிங் என்றா அவர்களுடைய. தேய் என்ற அவர்கள், அவர்களுடைய. தேய ஆ பிளேஃபுல், அவர்களுடைய பிளேஃபுல் என்று வருமா? வராது. பட் இப்படி வரும். தேய் ஆ பிளேஃபுல், அவைகள் விளையாட்டு குணம் உடையது. தேய் ஆ பிளேஃபுல். எனவே ஆன்சர் வரும் இங்க they. they are playful. பாருங்க நான் உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிற யுக்திகளை நான் உங்களுக்கு சொல்லி தரேனே. ஓகே, அப்ப என்ன வரும்? they are playful. அவைகள் விளையாட்டு புத்தியுடையவை. இன்டெலிஜென்ட், மிச்சம் அறிவுபூர்வமானவை. and loving animals, அதே போல அன்பான ஒரு மிருகம். cats let them owners, அவர்களுடைய ஓனர்ஸ், அவர்களுடைய சொந்தக்காரர்கள் என்றதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? them owners, they owners, their owners. Cats let their owners. Cats let their owners. அப்ப இந்த பூனைகள் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு வழங்குது, சந்தர்ப்பம் ஒன்றை கொடுக்குது. அப்ப their owners. Know that they are happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றத அறிஞ்சு கொள்றதுக்கு அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு, ஓனர்ஸுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அதுகள் கொடுக்குது. பை ரிவார்டிங், வழங்குவதன் ஊடாக, அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக. எப்படி எழுதுறாங்க? ரிவார்டிங் தெம்மா தேயா தே. பை ரிவார்டிங் தெம், பை ரிவார்டிங் தெம், அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக. வித் a loud rumbling, இதுக்கு நாங்க என்ன சொல்ற? அல்லது ஒரு லிக் on the arm. ரைட்? என்ன அந்த அந்த பூனைய பாருங்க, எப்பவுமே பூனைட்ட ஒரு குணம் மிக்கிற, அது அந்த காலை தூக்கி கொஞ்சம் நக்கும். லீக்கிங் சொல்ற நக்குறது. ரைட்? அல்லது ஒரு உருமுறமாய் ஒரு சத்தம் ஒன்று போடும். இந்த சத்தத்தின் மூலமாக அல்லது நக்குவதன் மூலமாக அது ஒரு 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 பெரிய ஒரு சத்தம் உண்டு. லவுட் ராம்பிளிங் பா என்று அல்லது பா என்ன நாங்க அப்படி ஒரு சத்தத்தை கொடுக்கறதால அல்லது நக்கிறதன் ஊடாக அவைகள் ஹாப்பியாக ஈக்கிறேன் அது சொல்ற அவங்களுக்கு. ரிவார்டிங் தெம், பை ரிவார்டிங் தெம், அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக. அப்ப அதுவும் முடிஞ்சு. இப்போது புதிய சென்டென்ஸ். The cat also has the ability.
இந்த பூனைகளுக்கு ஒரு இயலுமை உண்டு. பூனைகளுக்கு முடியும் டு பி அலோன், தனியாக இருப்பதற்கு, ஃபார் செவரல் டேஸ் அட் ஹோம், ஒரு வீட்டுல பல நாட்களுக்கு தனியாக இருக்கிற ஒரு சக்தி இந்த பூனைகளுக்கு. ஆல் ஆஃப் தீஸ் மேக், இது சயின்ஸ், இது சும்மா இங்கிலீஷுக்கு பொய்ய போடல, திஸ் இஸ் ரியல் சயின்ஸ் அபவுட் த கெட்ஸ். ஆல் ஆஃப் தீஸ் மேக், இவை அனைத்தும் உண்டு பண்ணுது, மேக் இட் a lovable animal, it's a lovable animal, it's a lovable animal. எது வரணும்? ரைட். all of these make it, இவை அனைத்தும் உண்டாக்குது அதனை ஒரு லவபிள் அனிமல் ஆக்குது. ஏன்ஷியன்ட் இஜிப்சியன்ஸ், ஏன்ஷியன்ட் சொன்னா பண்டைய காலத்து, பழைய, ஓல்ட் என்ற மீனிங். ஏன்ஷியன்ட் இஜிப்சியன்ஸ் சொன்னா பண்டைய காலத்து, பழைய காலத்து இஜிப்ட் நாட்டை சேர்ந்தவர்கள் appreciated, right, புகழ்ந்தார்கள் the same things about cats that, புகழ்ந்தார்கள் அல்லது appreciate பண்ணன்னு சொன்னா வாழ்த்தினார, பாராட்டுற, cats that us do today, we do today, our do today, இது வரணும், we do today, right, appreciated the same things about cats that we do today. Ancient Egyptians appreciated the same things about cats that we do today. நாங்க இன்றைக்கு பூனைகள் சம்பந்தமா செய்யற அதே வேலைகளை பண்டைய காலத்து இஜிப்சியன்ஸும் பாராட்டினாங்க. அப்ப இன்னைக்கு வரணும் வி தானே, அசும் இல்ல அவவும் இல்லை. நிறைய பேர் இதுக்கு ரோங்கான ஆன்சரை போட்டிக்கிறாங்க. நோ, பி கேர்ஃபுல், ரைட். வி டூ டுடே, நாங்க இன்றைக்கு செய்யற வேலை. they were the first to keep cats as pets. இந்த பூனைகளை செல்ல பிராணியாக உலக வரலாற்றுல முதலாக வளர்த்தது யாரு? இஜிப்சியன்ஸ், இந்த எகிப்தாக்கள், எகிப்தியர்கள் அல்லது இஜிப்சியன்ஸ் என்ன நாங்க சொல்றது, அல்லது மிஸ்ர்காராக்கள் நாங்க சொல்றது, அரபு நாடு உண்டு. ரைட். 2019 வந்தது. இப்படியான கேள்வி உங்களுக்கு வாரது பெரும்பாலும் சான்ஸ் குறைவு. எதுக்கும் நீங்க பாருங்க, ரைட். இப்படியான கேள்வி வாரது குறைவு. எதுக்கும் நாங்க பார்த்து ரெடி ஆகிட்டு போம். ஈச் அண்டர்லைன் வேர்ட் each underlined word in the following text is incorrect. உங்களுக்கு இங்க தந்திக்கிற அண்டர்லைன் பண்ணிக்கிற சொற்களை பாருங்க. இந்த சொல், இந்த சொல், இது, ஆஃப், ஸ்டாப்ட், இதெல்லாம் பிழையான சொற்கள், incorrect. write the correct hard word in the space provided. உங்களுக்கு தந்திக்கிற இந்த இடைவெளியில் நீங்க சரியான சொல்ல எழுதும். அதுதான் உங்களோட வேலை. ஃபர்ஸ்ட் ஒன்ல எல்லாம் மௌலி செஞ்சு தந்திக்கிறாங்க. The grade 9 students of our school have planned to play a cricket match yesterday. நேத்து எங்கட ஸ்கூல்ல இருக்கிற கிரேட் 9 புள்ளகள் ஒரு மேட்ச் ஒன்று விளையாடுறதுக்கு பிளான் பண்ணினாங்க. இது நேத்தை பத்தி பேசுறது, நேற்றைய தினத்தை பத்தி பேசுறது. அப்ப என்ன வரணும்? ஹெட் பிளான், ஹேவில்ல வரணும், ஹெட் பிளான் பண்ணி இருந்தாங்க. இதுக்கு நாங்க சொல்ற பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட பத்தி பேசினா சிம்பிள் பாஸ்ட், அதை விட பழைய பாஸ்ட பத்தி பேசினா அதுக்கு நாங்க சொல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான அடையாளம் தான் ஹெட். everyone were present in time, எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க. everyone என்று சொல்றது எல்லாரும், ரைட். everyone ஒவ்வொருத்தரும், ரைட். everyone were, everyone was, everyone was, were இல்ல, everyone were இல்ல, everyone was, ரைட். எல்லாரும் was, சமூகம் அளித்திருந்தனர், ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். தமிழ்ல எல்லாரும் சொன்னா ப்ளூரல் தானே, இப்ப நாங்க தெய்வன்னு தானே படிச்சோம், தெய்வோஸ் இல்லை என்று தானே, அப்படி ஒரு டவுட் ஒன்று வார் எல்லாரும். ஆனா எவ்ரி ஒன்ன்றதன் மூலமாக நாங்க ஒன் என்ன, சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஸோ எவ்ரி ஒன், ஒவ்வொருவரும், வாஸ் பிரசன்ட். இது நாங்க அனைவரும் என்று மொழிபெயர்க்காம எங்களை லேசிக்காக ஒவ்வொருவரும் என்று நாங்க மொழிபெயர்ப்போமே. வாஸ் பிரசன்ட் இன் டைம், ஒவ்வொருவரும் அனைவரும் டைமுக்கு இருந்தாங்க. எனவே இல்ல வாஸ். however, எப்படி இருந்தாலும் just before a match,
ஒரு மெச்சுக்கு முன்னால். இங்க ஒரு மெச்சுக்கு முன்னால நாங்க பேச தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நாங்க என்ன மெச்சண்டு பேசிக்கிறோம். கிரேட் 9 புள்ளஹல்ட மெச்சண்டு. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேசினா அதுக்கு பிறகு நாங்க அதை பத்தி பேசக்கொள்ள ன்னு பேசுவோம். அப்ப நாங்க இந்த திஸ் தட்ட போட்டாலும் கூட தான் மிச்சம் பொருத்தம். ஏண்டு வந்தா ஏயோட குரூப்பிங் வேர்டு என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஏட வேர்ட் குரூப் என்ன ஏ, இன்னும் ரெண்டு தான் இருக்கிறோம். ஒன்று என் அல்லது த. இந்த என் அல்லது த, ஏ என் அல்லது த. அப்ப என் வருமா இன்னைக்கு என் வராது. இப்ப ஏ பிழை என்றா இந்த ஏ என்ற வேர்ட் குரூப் பிழை என்றா இதோட வார அடுத்த ரெண்டும் என்ன இந்த வேர்ட் குரூப்ல ஒன்று என் அடுத்தது த. என் வராது. ஏண்டா எம் என்றது வந்து வவல் இல்லையே. அப்ப என் வராது. அப்ப இங்க என்ன வரணும்? என்னும் வராது. ஏயும் பிழை என்றா த என்றது வரும். சிம்பிள். த. So just before the match ஸ்டார்ட் ஆகுவதற்கு முன்னால இட் ஸ்டார்டட் raining. மழை பெய்ய ஆரம்பித்தது. They waited at least of 2 hours. அவர்கள் 3 மணித்தியாலங்கள் வெயிட் பண்ணினாங்க. இன off என்றது வராது. for என்றது வரணும். 3 மணித்தியாலங்கள் வெயிட் பண்ணினாங்க. Right? I waited for you. I was waiting for you for 4 hours. நான் உனக்காக 4 hour காத்து கொண்டிருந்தேன். At the bus stopல உதாரணத்துக்கு. But the rain didn't stop. Right. Rain நிக்கவில்லை. எப்படி சொல்ல நாங்க? ஏன் இது ed past tense தானே. ஏன் அப்ப பிழை இது? ஏண்டா இந்த ed past என்றதுக்கான மீனிங் இங்க டிட்டுக்குள்ள வந்துட்டு டிடின்னுக்குள்ள. எனவே மறுக நாங்க இங்க டிடின் போட்டா அல்லது டிட் போட்டா மறுக ed போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பாஸ்ட். எனவே டிட் அல்லது டிடின் வந்தா அந்த வேர்ப் வந்து அந்த வேர்ப்ட பேஸ் ஃபார்ம்ல தான் வரும். இது தியரி. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஸ்கூலுகள்ல எங்கட பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் இது விளங்குறல. ஒரு 40 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தா 20 பேரை இதுல பிழைத்தான் விட்டுறது. டிட் என்ற சொல்லுக்குள்ள அது பாஸ்ட் என்றதுக்கான அறிகுறி இருக்குது. அது பாஸ்ட் என்றதை ஏற்றுத்தான் டிட் என்றது வருது. எனவே மறுக நாங்க ஈடிய போட்டு அது பாஸ்ட் காட்ட தேவையில்லை. டிட்டோ டசன்டோ வந்தால் டிட் டிடன்ட், டஸ் டசன்ட் வந்தா அது பாஸ்ட குறிக்கிறது. சாரி, டிட் டிடன்ட் அது பாஸ்ட குறிக்கிறது. எனவே பாஸ்ட குறிக்கிற டிட் அல்லது டிடன்ட் வந்தா மறுக நாங்க ஈடிய போட்டு வேர்ப் வந்து பாஸ்ட் என்னதை நாங்க காட்ட தேவையில்லை. பிகாஸ் அந்த ஏனெண்டா அந்த வேர்ட் வேர்ப் பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஈடி வராம வர பேஸ் ஃபார்ம் தான் வரும். அப்ப ஸ்டாப். they were very sadly. இங்க பாருங்க, இது ஒரு adverb உண்டு, ly. எனவே adverb வராது, sad என்று வரும். adverb உண்டு கடைசிக்கு வராது. they were very sad என்று வரும். ரைட்? adverb வந்து அதுக்கு பிறகு இன்னொரு verb ஒன்று வரும். verb ஒன்று இல்லை, full stop வச்சிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன பிள்ளை? இது adverb இல்ல, ஒரு verb வரணும், sad. they were very sad. At the end, கடைசியாக they decided to play cricket on the following day. That's all. Any doubt? Any questions? Any areas that you didn't understand? யாருக்கு விளங்காத பகுதியில் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? No, all clear. Okay, good. Excellent. Then if we don't have any question, we will we will close the session for today. And inshallah we will meet next Saturday. Again, we will meet next week on Saturday, Sunday, and Monday, by the sake of Almighty, to discuss about the question number 5 to 8 of part 1. So those are the important parts of paper 1. 5, 6, 7, 8. 4 questions are there. Right. So I am winding up here. Thank you very much for joining. Assalamu alaikum. Okay, welcome. You may leave.
Akif, I am leaving. Bro, going to leave. Okay.